பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட தொடர்பான வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நயினார் மீது வழக்கு பதிவு செய்ய ஈடிக்கு உத்தரவிடக் கோரி திமுக தொடர்ந்த வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, கடந்த மக்களவைத் தேர்தலின் போது நயினா நாகேந்திரன் சொந்தமான பணம் என 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கினில் தற்பொழுது தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணமானது கைப்பற்றப்பட்டது. தாம்பரத்தில் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினா நாகேந்திரன் அவரது தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கிரிராஜன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்த விவகாரம் தொடர்பாக நயினா நாகேந்திரன், முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக மூல வழக்கு பதிவு செய்தும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என்று மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்தில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்துவது கட்டாயமானது என்பதால் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். நயினார் நாகேந்திரனும் கேசவ விநாயகமும் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும் அதிகாரிகள் தான் முடிவெடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு திமுக எம்பி கிரிராஜன் தொடர்ந்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட தொடர்பான வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நயினார் மீது வழக்கு பதிவு செய்ய ஈடிக்கு உத்தரவிடக் கோரி திமுக தொடர்ந்த வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, கடந்த மக்களவைத் தேர்தலின் போது நயினா நாகேந்திரன் சொந்தமான பணம் என 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கினில் தற்பொழுது தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணமானது கைப்பற்றப்பட்டது. தாம்பரத்தில் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினா நாகேந்திரன் அவரது தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கிரிராஜன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்த விவகாரம் தொடர்பாக நயினா நாகேந்திரன், முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக மூல வழக்கு பதிவு செய்தும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என்று மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்தில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்துவது கட்டாயமானது என்பதால் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். நயினார் நாகேந்திரனும் கேசவ விநாயகமும் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும் அதிகாரிகள் தான் முடிவெடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு திமுக எம்பி கிரிராஜன் தொடர்ந்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.